ஓம் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு பிள்ளையே, இன்று வெள்ளியில் நீ சந்தோஷமாக இருக்க போகின்றாய். நீ நினைத்த ஒரு விஷயம் நடக்க போகின்றது. உனக்கான ஒரு சூப்பர் செய்தி வந்துள்ளது தங்கமே. என்னை புறக்கணிக்காமல் இதை முழுமையாக கேட்டுவிடும். நீ எதற்காக காத்திருந்தாயோ அந்த விஷயம் உனக்கு நடக்கப் போகின்றது. உன் வீட்டில் உனக்கு அவ்வப்பொழுது பிரச்சனைகள் வருகிறதே என்று வருத்தம் கொள்கின்றாய் அல்லவா? திருவிளையாடல் முறையில் அனைத்தும் உதறி பழனியில் ஆண்டியப்பன் கோலத்தில் வந்து ராஜ அரசன் ஆனேன் அல்லவா? அதே போல உன்னை அப்படி நான் தனியாக விட்டு விட மாட்டேன். ராஜ வாழ்க்கை வாழ்வாய், அப்பன் நான் இருக்கின்றேன். பழனிமாறன் முருகா என்று எப்பொழுதும் கூறிக்கொண்டே இருக்க உன்னை எப்படி நான் விடுவேன்? உன் குடும்பத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைகளும் கூடிய விரைவில் தீர்ந்துவிடும். நீ சில சமயங்களில் சோர்வாக உணர்வாய். ஆனாலும் ஓய்வெடுக்க முடியாதபடி வேலைகள் இருக்கும். சில நாட்களாக புதிய எதிர்பாராத சிக்கல்கள் உனக்கு வந்துள்ளன. சில பிரச்சனைகள் மலை போல உன் முன்பு நிற்கின்றன. கவலை வேண்டாம் என் தங்கமே. அவை அத்தனையும் பனி போல சில நாட்களில் கரைந்துவிடும். ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா அப்பா, சிக்கல்களை தீர்ப்பதற்கு என்று தானே யோசிக்கின்றாய்? நிச்சயமாக தீர்வதற்கான பல வழிகளை உனக்கு கிடைக்கும்படி நான் செய்கின்றேன். வீட்டில் சிலருக்கு இருந்த பிரச்சனைகள் அத்தனையும் தீரும். குடும்பத்தில் அமைதி உண்டாகும். மனதில் இருந்த எதிர்மறை எண்ணங்கள் மாறும். புதிய நம்பிக்கை ஒளி தோன்றும். வாழ்க்கையில் நீண்ட தூரம் ஓடி வந்து விட்டேன் அப்பா. யார் துரத்துகிறார்கள் என்று தெரியாமலேயே ஓடி வந்து விட்டேன் அப்பா என்று கூறுகின்றாய். என் அன்பு பிள்ளையே, துரத்தியது வேறு யாரும் இல்லை, உன் வாழ்க்கைத்தான். ஒரு இடத்தில் நின்று திரும்பி பார்க்கும் பொழுது வாழ்க்கைத்தான் கூறுகின்றது, இனி நீ எதற்கு நிற்கின்றாய்? உன் வாழ்க்கை முடிந்து விட்டது, புறப்படு என்று. நீ அப்படி புத்தி இல்லாமல் ஓட வேண்டாம் தங்கமே. வாழ்க்கை பயணம் என்றால் இதுதான். நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை. எதை செய்ய வேண்டும் என்றாலும் தைரியமாக செய். இப்பொழுதெல்லாம் ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் முன்னரே சில சிக்கல் முளைக்கிறது. முருகா, என்ன செய்வது என் அப்பனே என்று கேட்கின்றாய். இப்பொழுது கேள். ஒரு விஷயம் நடக்கும் முன்னரே அதை நீ யாரிடமாவது பகிர்வதால் நீ நேர்மறையாக சிந்தனை செய்து வைத்தாலும் நீ கூறும் நபர் அப்படி நினைக்காமல் இருந்தால் அதில் ஒரு எதிர்மறை ஆற்றல் உருவாகும். அதனால்தான் தடைகள் ஏற்படுகின்றது. நீ என்னிடம் சொல்லிவிட்டு தொடங்கு. நல்லபடியாக நடந்ததும் அனைவரிடமும் சந்தோஷமாக பகிர்ந்து கொள். இந்த ஒன்றை நீ எப்பொழுதும் மனதில் வைத்து கொள்ளத்தான் ஆக வேண்டும். அதுதான் உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் நல்லது. ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.